சென்னையில் ஆவின் பச்சை பால் விற்பனை பாதியாக குறைத்து பின்னர் அதனை முழுமையாக நிறுத்த ஆவின் நிறுவனம் முயன்று வருவதாக வெளியாகும் செய்திகள் கவலை அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். 1 லிட்டருக்கு 7 ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதை காரணம் காட்டி ஏழை மக்கள் பயன்படுத்தும் இந்த பாலின் விற்பனையை குறைப்பது நியாயமற்றது என்றும், தனியார் நிறுவனங்கள் இதே தரமுள்ள பாலை 68 ரூபாய்க்கு விற்கும் சூழலில் ஆவின் 44 ரூபாய்க்கு வழங்குவதே மக்களுக்கு செய்யும் சேவை என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். எனவே லாப நோக்கின்றி மக்களின் நலனுக்காக தொடங்கப்பட்ட ஆவின் நிறுவனம் பச்சை பால் விற்பனையை நிறுத்தும் திட்டத்தை கைவிட்டு அதன் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பச்சை நிற பாக்கெட்டில் விற்கப்படும் ஆவின் கிரீன் மேஜிக் பால் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக பரவும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்களின் தேவைக்கேற்ப கிரீன் மேஜிக் உள்ளிட்ட அனைத்து வகையான ஆவின் பால் பாக்கெட்டுகளும் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தவறான தகவல்களை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக நிலவும் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கொத்தங்குளம் பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மர் பழுதால் போதிய மின்சாரம் கிடைக்காமல் போர்வெல் மோட்டார்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடன் வாங்கி ஜெனரேட்டர்களை இயக்கி தண்ணீர் பாய்ச்சி வருவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில் முதல்வர் வெளியிடுவார் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வருகை தந்த அமைச்சர் மரிய வில்சன் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் வழிபாடு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதை அடுத்து நெல்லையில் ஆய்வு மேற்கொள்ள வந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழக பட்ஜெட்டில் நல்ல அம்சங்கள் இடம்பெறும் என்றும் மரிய வில்சன் குறிப்பிட்டார். எதிர்பார்ப்போடு இருக்காங்க. முதல் பட்ஜெட் இந்த பட்ஜெட் எந்த வகையில் இருக்கும் எதிர்பார்க்கலாம்? வெரி சூன் எல்லாமே நல்லதே நடக்கும். எல்லாம் வெரி சூன் முதலமைச்சர் அறிவிப்பாங்க. கூடிய விரைவில் முதலமைச்சர் கண்டிப்பா அறிவிப்பாங்க. சென்ட்ரல் இருந்து ஃபண்ட் எதுவும் வந்திருக்கா? எல்லாம் உங்களுக்கு வரும் விஷயங்களே. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு மறைமுக ஆதரவை வழங்கி மத்திய அரசு வில்லன் போல செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மேட்டமலை பகுதியில் சீமை கருவேல மரங்களை வெட்டும் பணியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அணை கட்டுவதற்கான பணிகளை தொடங்குங்கள் என்று 2014ஆம் ஆண்டிலேயே மத்திய அரசு கர்நாடகாவுக்கு மறைமுக ஆதரவை வழங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர் நேரடியாக களத்தில் இறங்கி போராடினால்தான் தீர்வு கிடைக்கும் என்று தெரிவித்தார். மேகதாட்டில் அணையை கட்டுவேன்னு இதுவரைக்கும் 950 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. கட்டுறதுக்கான பொருள்களை எல்லாம் சேகரிச்சிட்டாங்க. 2014 மத்திய மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரகசிய சதி கூட்டம் போட்டு நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் அணையை கட்டுறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சோழர்கள் காலத்தில் 3ஆம் ராஜராஜன் பெரும் படையெடுத்துட்டு போய் அங்கே கட்டின அணையை உடைச்சிட்டு வந்தான். திருச்சியில் அரசியாக இருந்த ராணி மீனாட்சி படை அனுப்பி அப்போ கட்டின அணையை உடைச்சிட்டு வந்தான். நம்ம இப்படி செய்ய முடியாது, அணையை போய் உடைக்க முடியாது. இது விவசாயத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்து. இன்னொரு பக்கத்தில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் விதிகளை மீறி பிரிகேட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட கட்டுமான அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதல்வர் விஜய்க்கு அறப்போர் இயக்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதுகுறித்து அந்த அமைப்பு முதல்வருக்கு அனுப்பியுள்ள மனுவில் பெரும்பாக்கம் கிராமத்தில் உள்ள சதுப்பு நிலத்தில் ராம்சார் எல்லைக்குட்பட்ட 14.7 ஏக்கர் பரப்பளவில் 1250 வீடுகள் கொண்ட திட்டத்திற்கு பிரிகேட் நிறுவனம் பொய் தகவல்களை அளித்து அனுமதி பெற்றதாக கூறியுள்ளது. கடந்த ஆட்சியில் தனியார் நிறுவனத்திற்கு உடந்தையாக முறைகேட்டில் ஈடுபட்ட சுற்றுச்சூழல் துறை மற்றும் சிஎம்டிஏ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறப்போர் இயக்கம் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது. உலக புகழ் பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. வேத மந்திரங்கள் மற்றும் சிவவாத்தியங்கள் முழங்க ரிஷப கொடி ஏற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.
இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 21ஆம் தேதியும் சிகர நிகழ்வான ஆனி திருமஞ்சன தரிசனம் 22ஆம் தேதியும் நடைபெறுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள திருப்பாலைக்குடி கடற்கரையில் கடல் நீர் திடீரென 600 மீட்டருக்கு மேல் உள்வாங்கியது. கோடை காலங்களில் பொதுவாக 100 மீட்டர் வரை கடல் உள்வாங்குவது வழக்கம் என்றாலும் தற்போது வழக்கத்திற்கு மாறாக மிக அதிக தூரம் கடல் உள்வாங்கியிருப்பது அசாதாரணமானது என மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த திடீர் மாற்றத்தால் நாட்டுப் படகுகளை இயக்க முடியவில்லை என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 4 அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்கின்றனர். இதனிடையே 5 அருவிக்கு செல்லும் சாலையில் 2 கரடிகள் உலா வந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் இரவு நேரங்களில் எச்சரிக்கையுடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் பெய்த மழையால் தாலுகா அலுவலகத்தை தண்ணீர் சூழ்ந்தது. முறையான வடிகால் வசதி செய்யப்படாததால் மழைநீர் தேங்கியுள்ளதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். இதனால் அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாம்பரம் முடிச்சூர் சாலையில் மூடப்பட்ட சிஎன்ஜி எரிவாயு நிலையத்தை திறக்க கோரி ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தினர். சிஎன்ஜி எரிவாயு நிரப்ப வரும் வாகனங்களால் தங்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் புகார் அளித்ததை தொடர்ந்து அந்த நிலையத்தை காவல்துறையினர் தற்காலிகமாக மூடினர். இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறிய ஓட்டுநர்கள் சிஎன்ஜி நிலையத்தை திறக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஒருவருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தமிழக எல்லையோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேரளாவிலிருந்து வருபவர்கள் மற்றும் கடுமையான காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்களை தீவிரமாக கண்காணிக்கவும் தனி வார்டுகள் அமைக்கவும் மாவட்ட மருத்துவ அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விலங்குகள் கடித்த பழங்களை உண்ண வேண்டாம் என்றும் காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. கொப்பரை விலை சரிந்துள்ளதால் தேங்காய் எண்ணெய் கொள்முதல் விலை கிலோவுக்கு 195 ரூபாயாக குறைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1 கிலோ கொப்பரை 160 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 120 ரூபாயாக சரிந்துள்ளது. நடப்பு தேங்காய் சீசன் அடுத்த மாதத்தோடு முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கொப்பரையின் விலை சரிவு விவசாயிகளை பாதிப்படைய செய்துள்ளதாக காங்கேயம் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டை விட 4 மடங்கு அதிக உற்பத்தி மற்றும் போர் பதற்றத்தால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டதன் காரணமாக தேங்காய் எண்ணெய் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெங்காயம் கொள்முதல் விலையை கிலோவுக்கு 16 ரூபாய் 50 காசுகளாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. சேமிப்புக்கு ஏற்ற தரமான வெங்காயத்துக்கான குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 1650 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வெங்காயம் கொள்முதல் விலை 15 ரூபாய் 80 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது 16 ரூபாய் 50 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவில் சாகுபடி செலவுகள் அதிகரித்துள்ளதால் தற்போதைய வெங்காயம் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3000 ரூபாயாக உயர்த்த அங்குள்ள விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடக மாநிலம் KRS பெங்களூரு ரயில் நிலையத்தில் நடைபெறவுள்ள மேம்பாட்டு பணிகள் காரணமாக 9 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி KSR பெங்களூரு சென்னை சென்ட்ரல் ரயில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் சென்ட்ரல் KSR பெங்களூரு ரயில் ஆகஸ்ட் 2ஆம் தேதியும் ரத்து செய்யப்படுகிறது. சென்ட்ரல் அசோகபுரம் ரயில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல ஜோலார்பேட்டை பெங்களூரு உள்ளிட்ட ரயில் சேவைகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரக்கோணம் யார்டில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் சனிக்கிழமை முதல் அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் மின்சார ரயில்கள் திருவாலங்காட்டில் இருந்து இயக்கப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் ரயில்வே யார்டில் ஜூன் 13ஆம் தேதி முதல் ஜூன் 26 வரை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால்
57 மின்சார மற்றும் மெமு ரயில்களின் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருவாலங்காடு அரக்கோணம் இடையே பகுதியளவு ரத்து செய்யப்பட்டு திருவாலங்காட்டிலிருந்து ரயில்கள் புறப்படும். சென்னை சென்ட்ரல் திருத்தணி இடையே இயக்கப்படும் தலா 2 மின்சார ரயில்களும் பகுதியளவு ரத்து செய்யப்படுகின்றன. அரக்கோணம் திருத்தணி இடையே அதிகாலை 4 மற்றும் 5 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள், திருத்தணி அரக்கோணம் இடையே இரவு 9:15, 11:10 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ஜூன் 13 முதல் 26 வரை முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றன. திருத்தணி சென்னை சென்ட்ரல் இடையே காலை 6:30 மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ ஆதிவராக நல்லூர் கிராமத்தில் மும்முனை மின்சாரம் முறையாக வழங்கப்படாததால் 500 ஏக்கர் பரப்பளவிலான குறுவை நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மோட்டார் பாசனத்தை நம்பி 1000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மின்சாரம் விட்டுவிட்டு வழங்கப்படுவதால் போதிய நீர் பாய்ச்ச முடியாமல் பயிர்கள் வைக்கோல் போல காய்ந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சரியான முறையில் கரண்ட் வராமல் நெல் எல்லாம் பட்டு போயிடுச்சு. மழை இல்லை, மாட்டை கட்டி மிக நிலைமைக்கு வந்துடுச்சு. கொள்ளைக்கெல்லாம் காஞ்சிடுச்சு. ஏக்கருக்கு 20 ரூபா 22 ரூபா செலவாகுது. நட்டு கரையற எல்லாம் காஞ்சி போய் கிடையாது. கொள்ளைக்கெல்லாம் கடன் பட்டு 3 பைசா வட்டி கடன் வாங்கி நாங்கள் பயிர் வச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால மாடாவது மேய்ட்டுன்னு சொல்லிட்டு மாட்டை விட்டு மேய்க்கிறோம். திருவண்ணாமலையில் அரசு பள்ளி மாணக்கருக்கான ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் பயிலும் மாணவி நவ்யாஸ்ரீ வீட்டில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உணவருந்தினார். பின்னர் பேட்டியளித்த அவர், வட மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதாகவும் அதன் காரணமாக ஆயிரக்கணக்கான சிறுமிகள் கருவுறுவதாகவும் தெரிவித்தார். அப்படிப்பட்ட பகுதிகளிலிருந்து சாதிக்கும் மாணவிகளின் வீட்டில் உணவருந்துவது அப்பகுதியைச் சேர்ந்த பிற மாணவிகளுக்கு ஊக்கமாக அமையும் எனவும் கூறினார். ஒரு தமிழ் பள்ளியில் கல்வியில் படித்த என் தங்கை பிஹெச்டி காலேஜில் மெடிக்கலில் படிக்கும் பொழுதோ, ஒரு டாக்டர் ஆகும் போதோ, கள்ளக்குறிச்சியில் இன்னொரு தங்கை ஐஐடியில் முதல் முறையாக பழங்குடி மக்களிலிருந்து சேரும் பொழுது, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேவை. அந்த எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் நாங்களும் சரி, கலெக்டரும் சரி, எல்லோரும் சரி அவங்களோட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றதுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நான் கிராமப்புறத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கணும், அதுக்கு மருத்துவமனை அமைக்கணும், அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் சார் கிட்ட கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மாதிரி பள்ளியில் மேக்ஸ் பயாலஜி குரூப் இல்லை சார், அதனால அந்த கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். தனித்துவமான மற்றும் சுவையான உணவுகளுக்கு பெயர் பெற்ற பெங்களூரு உலகின் சிறந்த உணவு நகரங்களின் பட்டியலில் 13ஆம் இடத்தை பெற்றுள்ளது. டைம் அவுட் நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் பெருவின் லிமா நகரம் முதல் இடம் பெற்றுள்ளது. பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்திய நகரம் பெங்களூரு. பெங்களூரு நகரின் துடிப்பான தெருவோர உணவு பண்பாடு, கஃபேக்கள் மற்றும் புதுமையான ஆரோக்கிய உணவு முறைகளுக்காக இந்த அந்தஸ்து கிடைத்துள்ளது. பெங்களூருவில் கட்டாயம் சுவைக்கப்பட வேண்டிய உணவுகளாக வெண்ணெய் மசாலா தோசை, ராகி முத்தை எனப்படும் ராகி உருண்டைகள், தொன்னை பிரியாணி, ஃபில்டர் காஃபி, அரிசி ரொட்டி, கிரில்ட் கபாப்கள், ஷவர்மா, இட்லி, வடை ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் புகழ்பெற்ற சாமித்தோப்பு கோயில் ரத வீதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் ரதவீதியை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை நீடிப்பதால் வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்து விடுமோ என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்கள் இருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் பருவமழையால் குழித்துறை வழியாக பாயும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோதையாறு, பரளியாறு உள்ளிட்ட ஆறுகளிலிருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தடுப்பணை பகுதியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்குவதை தடுக்க குழித்துறை நகராட்சி நிர்வாகம் தடுப்புகளை அமைத்து தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது.
தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் சாலையோரத்தில் இருந்த கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதேபோன்று கிருஷ்ணகிரி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் பலத்த மழையால் நெல்லையில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. சேர்வலாறு அணை கடந்த 9 நாட்களில் 56 அடி உயர்ந்து 118.34 அடியையும், பாபநாசம் அணை 47 அடி உயர்ந்து 96.2 அடியையும் எட்டியுள்ளது. தென்காசியில் கடும் கோடை வெப்பத்தால் வறண்டு கிடந்த திமுகவும் தாவேகவும் பாஜகவின் கொள்கை எதிரிகள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவின் ஊழல்களையும் தாவேக ஆட்சியின் தவறுகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். விரைவில் நடக்கவுள்ள மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கி தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சியை வேகப்படுத்தவும் அமித் ஷா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் பன்முகத்தன்மையை காக்க திமுக எதிர்க்கட்சிகளுக்கு துணை நிற்கும் என ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பின் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்திருக்கும் நிலையில் கொள்கை அளவில் திமுக இந்தியா கூட்டணியை ஆதரிக்கும் என்ற வகையில் ராகுல் பேசியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கடந்த திங்கட்கிழமை நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசிய உரையின் ஒரு பகுதியை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அதில் எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என்று பாஜக பொய் பிரச்சாரம் செய்வதாக குற்றஞ்சாட்டிய அவர், இந்தியா என்ற கருத்தியலை பாதுகாக்க எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நிற்கும் என்றும் அதற்கு திமுகவும் துணையாக இருக்கும் என தன்னால் 100 விழுக்காடு உறுதியளிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காத போதும் ராகுல் காந்தி நம்பிக்கையோடு பேசியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. Also, please get rid of the notion that we are not coordinated and do not act together. These are all ideas that the BJP and their friends in the media are putting out. This is not true. I am 100% sure, and I can vouch right now for the DMK. When it comes to defending the idea of India, every single person will be in this room. மத்திய அரசு மீது மக்களிடம் கோபம் அதிகரித்து வருகிறது என்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் பாஜகவை வீழ்த்துவது எளிது என்றும் சமீபத்திய இந்தியா கூட்டணி கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். அதே சமயம் அடுத்த தேர்தல் நேர்மையாக நடக்காது என்றும் அவர் எச்சரித்தார். தேர்தல் ஆணையம், சிபிஐ, நீதிமன்றங்கள் போன்ற அரசு அமைப்புகள் அனைத்தும் பாஜகவின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் தேர்தல் முறைகேடுகளில் பாஜக ஈடுபடும் என்றும், எனவே மாநில கட்சிகள் தங்களின் பழைய அரசியல் உத்திகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் காங்கிரஸ் கட்சி மீது கூட்டணி கட்சிகள் வைக்கும் அனைத்து விமர்சனங்களையும் நஞ்சை உண்ட சிவபெருமான் போல புன்னகையுடன் ஏற்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அனைவரையும் அன்போடு ஒருங்கிணைப்பதே காங்கிரசின் கடமை என்றார். மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளதாக இந்தியா கூட்டணி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் டி ராஜா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் திமுக என்ன செய்யப்போகிறது என்பதை அக்கட்சி தீர்மானிக்க வேண்டும் என கூறினார். மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து இந்திய கூட்டணியை சார்ந்த கட்சிகள் தொடர்ந்து இயக்கங்களை நடத்த வேண்டும். விலைவாசி உயர்கிறது, இப்பொழுது எரிபொருள் நெருக்கடி இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது, மக்கள் மிகுந்த சோதனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு இந்தியா கூட்டணி சார்பில் அடுத்த கட்டத்திற்கு நாம் முன் செல்ல வேண்டுமானால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தவறான கொள்கைகளை எதிர்த்து நாம் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது. இவை அனைத்தும் எடுத்துக்காட்டப்பட்டன. இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்யப் போகிறது என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும்.
திரிணாமுல் காங்கிரஸ் தேசிய பொதுச்செயலர் அபிஷேக் பானர்ஜியின் வீட்டில் காவல்துறையினர் சுமார் 4 மணி நேரம் சோதனை செய்தனர். அவர்களோடு மத்திய படையினரும் சோதனையில் ஈடுபட்டனர். அதிகாலை 3 மணிக்கு சென்ற போலீசார் மூடியிருந்த கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றதாக திரிணாமுல் காங்கிரசார் குற்றஞ்சாட்டினர். இத்தகவல் தெரியவந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி உடனடியாக அபிஷேக் பானர்ஜி வீட்டிற்கு சென்றார். 4 மணி நேர சோதனைக்கு பின் போலீசார் திரும்பிச் சென்றனர். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வார பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டார். பிரான்சில் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 நாடுகளின் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 அமைப்பில் இந்தியா உறுப்பினராக இல்லாத போதும் அதன் உலகளாவிய வலிமை காரணமாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் இந்தியாவுக்காக மட்டுமல்லாமல் தெற்குலக நாடுகளின் நலனுக்காகவும் குரல் எழுப்பப் போவதாகவும் பிரான்ஸ் புறப்படும் முன்பாக பிரதமர் குறிப்பிட்டார். அடுத்து ஸ்லோவாக்கியா செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஸ்லோவாக்கியா நாடு 1993 உருவான நிலையில் அங்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெறுகிறார்.